வணக்கம். வெங்கடேச மருத்துவத்தில் பல்வேறு வகையான சிந்தனைகள் உள்வாங்கியதான் இந்த மருத்துவம். இது விண்வெளி மருத்துவம், வெங்கடேச மருத்துவம், பரிணாம அறிவியல் மருத்துவம் என்று பல்வேறு வகையில் பிரிந்து செல்கிறது. நிறைய பேர் கேட்குறாங்க, நோய்களை எப்படி குணமாக்குறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நோய்களை திட்டமிட்டு குணமாக்கலாங்கிற செய்தி உலகத்துக்கு யாருக்கும் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா, சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன், அதாவது பாடத்திட்டமும் தேர்வு முறையும் தான் உலகம் பூரா 100க்கு 100 இருக்குது. சில செய்முறை வகுப்புங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. ப்ராஜெக்ட்னா திட்டம், அச்சீவ்மெண்ட்டுனா முன்னேற்றம். புரியுதுங்களா? ஆக இந்த ப்ராஜெக்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட்டுங்கிற ஒரு முறை குருகுல கல்வியில் தான் சாத்தியம். அது இந்த நோயில் நான் சொல்கிறேன். இன்ஜினியரிங்கில் ப்ராஜெக்ட் இருக்குது, அச்சீவ்மெண்ட் இருக்குது பொறியியலில். ஆனால் யோக முறையில் உடலையும் மனதையும் சேர்த்து வைத்து ஒரு நோயை குணமாக்குற முறை இருக்குது. அது உலகத்தில் இப்போ தான் அறிமுகமாயிட்டு வருது. அதற்கு தூய்மை முறைன்னு ஒன்று வேணும். நீங்கள் உணவு பழக்கம், நீங்கள் இயற்கை உணவு பழக்கம், சமைத்த உணவு பழக்கம்லாம் சொல்கிறோம் இல்லையா, எல்லாமே வேக வச்சு சாப்பிட்றது தான். பழங்களை தவிர நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் வேக வச்சு சாப்பிட்டாலும் அது ஒரு வகையான உணவு பழக்கம்தான். ஆக இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னா, கொஞ்சம் பொறுமையும் ஆசிரியரும் நமக்கு தேவை. ரெண்டாவது ஒரு நோயை குணமாக்குதல் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது குறைஞ்சபட்சம் 6 மாதத்துலேருந்து ஒரு ஆண்டுகளாவது சொல்லிக் கொடுக்கிறவரோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். உடம்பை தன்னைத்தானே புரிந்து கொண்டு, இந்த உடம்பை தன்னை எல்லா வகையிலையும் சரி செய்து உங்களுக்கு அப்பப்போ தகவல் கொடுக்கறதுக்கு, அது தன்னை பழக்கிப்படுத்தி புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு நண்பராக மாறுவது கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. ஏன்னா நமக்கு உடம்பு நண்பனாக இருக்கிறது, மனம் யமனாக இருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு ஒன்றும் புரியறதில்லை. அதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, அந்த நுரையீரல் தொற்று நோயில் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. நுரையீரல் தொற்று நோய். அப்போ அதுபோக நுரையீரல் தொற்று நோயின்னு வச்சுக்கோங்க, 2 வகையை பிரிக்கலாம். இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள், அதே மாதிரி நுரையீரலிருந்து இதயத்துக்கு வரக்கூடிய இரத்த குழாய்கள். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, படத்தில் பார்த்தா தெரியும். ஆனால் எல்லாத்துக்கும் ரத்தம் போயாகணும், எல்லா உறுப்புக்கும் ரத்தம் போயாகணும். நுரையீரலுக்கு ஏன் வருதுன்னா, நுரையீரலுக்கு இருக்கிற அந்த ஆக்சிஜனை பெற்றுக்கொண்டு திருப்பி அந்த சுத்தமான காற்று, ஆக்சிஜன் நிரப்பப்பட்ட காற்று திருப்பி ரத்தத்துக்கு போயாகணும். கார்பன், அதாவது கார்பன் டை ஆக்சைடு நிறைந்தது தான் அதில் வருது. இதயத்துக்கு சேர்றப்போ கார்பன் டை ஆக்சைடு நிறைந்து நச்சுத்தன்மை நிறைந்து வருகிறது. அப்போ திருப்பி இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு செலுத்தப்படுகிறது. நுரையீரலுக்குள்ளே போனோன்னே இந்த ஆக்சிஜன், நைட்ரஜன் நிறைந்த காற்று தான் நமக்கு பூமியில் இருக்குது. நைட்ரஜன் 78 விழுக்காடு இருக்குது, ஆக்சிஜன் 21 விழுக்காடு. கூட்டி பார்த்தா 99 விழுக்காடு காற்று தான் பூமியில். எந்த சந்தேகமும் இல்லை, அனைவருக்கும் தெரியும். 1 விழுக்காடு ஹைட்ரஜன், கார்பன்லாம் வருது. அப்போ காற்றுல கார்பனே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 99 விழுக்காடு நைட்ரஜன், 78 விழுக்காடு, ஆக்சிஜன் 21 விழுக்காடு, ரெண்டையும் கூட்டினா 99 விழுக்காடு. 1 விழுக்காடு என்ன இருந்து என்ன பயன்? அதான் விஷயமே. அப்படின்னா ஆக்சிஜனும் நைட்ரஜனும் நிறைந்த பூமின்னு தெரிஞ்சு போச்சு. நைட்ரஜன்லாம் புரதமாக மாறி தாவரங்கள் எடுத்துக்கொள்கிறது, அதில் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆக்சிஜனை எடுத்து வாழ்கின்ற கிருமிகளும் இருக்குது. ஆக்சிஜனை மட்டுமே உண்டு வாழ்கிற கிருமிகள் பூமியில் இருக்குது. நைட்ரஜன் எடுத்துக்கொண்டு உயிர் வாழ்கிற தன்மை எதுக்கு தெரியுமா உண்டு? 2 உயிர்களுக்கு உண்டு. பரிணாமத்தில் முன்னேறுகின்ற உயிருக்கு மட்டுமே ஆக்சிஜனையும் பயன்படுத்தி நைட்ரஜனும் பயன்படுத்துகிற தன்மை மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு என்று புரிந்து கொள்ள வேண்டும். தாவரங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிஜனை நமக்கு அதிகமாக உற்பத்தி பண்ணி தருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, புரியுதுங்களா? அது கார்பனை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியே தருதுன்னு சொல்கிறீங்க. அப்போ அது நைட்ரஜனே ஏதோ பண்ணிக்குது. இங்கே மனிதன் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறான். ஆக்சிஜனை எடுத்துக்கொள்கின்றான், இங்கே ஆக்சிஜன் என்கின்ற உயிர் காற்றையும் எடுத்துக்கொள்கின்றான். நைட்ரஜன் என்கின்ற புரதத்தை உற்பத்தி செய்கின்ற காற்று, அல்லது தலைமைச் சத்துன்னு சொல்லுவாங்க, தலைச்சத்து அல்லது வெடிச்சத்தும்பாங்க, வெடிச்சத்து. நைட்ரஜனுக்கு இன்னொருத்துக்கு பேர் வெடிமம் சொல்லுவாங்க. நைட்ரஜனுக்கு இன்னொரு பேர் வெடிமம், நைட்ரஜனுக்கு இன்னொரு பேர் வெடிமம். வெடிமம்னா வெடிக்கக்கூடிய அப்படின்னு பேர், அதாவது வெடிக்கும் தன்மை உடைய. அதே திடப்பொருளாக மாற்றினா வெடிக்கும், நல்லா வெடிக்கும். இப்போ காற்றாக இருக்கிறனால
அது நமக்கு தெரியாது. ரெண்டாவது எல்லாமே எலக்ட்ரானுடைய இன்னொரு வடிவம் எல்லாம் அணுவாகத்தான் இருக்கிறது. நைட்ரஜன் அணுவாகத்தான் இருக்கிறது, காற்றும் அணுவாகத்தான் இருக்கிறது. எல்லாம் அணுவின் வடிவமாகத்தான் இருக்கிறதுனால நமக்கு வந்து கண்ணுக்கு புரிஞ்சுக்கொள்ள முடியறதில்லை. நமக்கு பார்த்து புரிஞ்சு போனது ஒரு படத்தை பார்த்தா புரியுது, ஒரு காய்களை பார்த்தா புரியுது, ஒரு பலகாரத்தை பார்த்தா புரிஞ்சிக்க முடியுது. இதுதான் அப்படின்னு நினைக்கிறோம், இது உள்ளே போகுதுன்னு நினைக்கிறோம். இப்போ இசை இருக்கு இல்லையா, இசை வந்து அணுவின் வடிவம் தான். இசை காது வழியாக போகுது, அது அணுவின் வடிவம் உள்ளே போகுது. அதுவும் ஒளி அலைங்கிற பேரில் போகுது. கண்ணுக்கு பார்க்குற காட்சி இருக்குது, அது அணுவின் வடிவம் தான், ஒளி அலையாக உள்ளே போகுது. இது எல்லாமே அணுவினுடைய இன்னொரு வடிவம்தான். ஆனால் இதெல்லாம் வந்து பகுத்தறிவு சொன்னாலும் கூட மனம் என்கிற மந்த மனம் ஏற்றுக்கொள்ள மறுப்பதில்லை. அது வந்து ஏதாவது ஒரு உணர்வு படக்கூடிய ஆண்டாக இருக்கிற காம உணர்வு மாதிரி பசி உணர்வும் படக்கூடிய ஆண்டாக இருந்து வருது. இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா உடம்புக்கு எடுத்துக்கிறோம். இப்போ இசையை பார்க்குறோம், உடம்புக்கு இசையை பார்த்து நம்ம உடம்பு கெட்டு போகிறதும் இருக்குது, இசையை பார்த்து ஆட்டம் போடுறதும் இருக்குது, காட்சியை பார்த்து ஆட்டம் போடுறதும் இருக்குது இல்லைங்களா, முகர்ந்து பார்த்து ஆட்டம் போடுறதும் இருக்கிறது, தழுவி பார்த்து ஆட்டம் போடுறதும் இருக்கிறது, தின்னு பார்த்து ஆட்டம் போடுறது இருக்குது. எல்லா வகையிலும் ஆட்டம் தான். ஆட்டம் நம்ம உடம்பு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி லைவாக மாறிக்குது. நன்மை தீமையும் இருக்கிறது, இசை கேட்ட நன்மை தீமை இருக்கிறது, கண்ணால் பார்க்குற காட்சி வந்து நன்மை தீமை உண்டாக்குகிறது, முகர்ந்து பார்க்கறதுல நன்மை தீமை உண்டாகிறது, இப்படி தழுவல்ல நன்மை தீமை உண்டாகிறது, வாய் ருசினாலும் நன்மை தீமை உண்டாகிறது. எல்லாத்துலேயும் நன்மை தீமை இருக்கிறது. ஐம்புலன்கள் மூலமாக நன்மை தீமை இருக்கிறது. இதெல்லாம் புரிஞ்சிக்காம வெள்ளக்கார முண்டங்கள் இதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஏன் தொடர்ந்து வெள்ளக்கார முண்டங்களை முண்டம்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து இந்த நோயை வந்து அவங்க புரிந்து கொள்ளவே முடியறதில்லை. வயிற்றில் உற்பத்தி ஆகிற காமத்தை நாம் தள்ளி போட முடியும், பசி உணர்வை நம்ம தள்ளி போட முடியும். இதெல்லாம் நமக்கு பழக்கம் இருக்குது. காமத்தை ஒழுக்கமாக இருக்க வேண்டும், பசியை வந்து ஒழுக்கமாக அறிய வேண்டும், இப்படியெல்லாம் நமக்கு ஒழுக்கம் இருக்குது. பலாயிரம் ஆண்டுகளாக தமிழ் அறிவியல் சொல்லுகிறது. காமத்தை இப்படியெல்லாம் பயன்படுத்தணும், பசி தாக்கத்தை இப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒழுக்கம் ஆசாரம் நிறைய ஒழுக்கங்கள் பலாயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகிறது. தமிழில் ஏராளமான கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் கூட இதை கூட கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. ஆனாலும் கூட நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்குது. நம்ம வந்து யாரோ சொன்னா தான் நம்ம கேட்போம் அப்படிங்கிற மாதிரி மறுக்குது. இக்கரைக்கு அக்கறை பட்சங்கிறது இந்த மனம் எடுக்கிற தவறான முடிவான பகுத்தறிவு அப்படி இல்லை. பகுத்தறிவு வந்து பகுத்தறிவு இக்கரை பக்கத்துலாம் கிடையாது, இக்கரை அக்கறையெல்லாம் கிடையாது. பகுத்தறிவு வந்து அறிவியல் மாதிரி பார்க்கும். இந்த மனம் தான் இக்கரைக்கு அக்கறைன்னு பார்க்கும். இவங்க சொன்னால் கேட்கக்கூடாது, அவங்க சொன்னால் கேட்கலாம், இங்கே இருக்கிற வேப்ப மரம் ஆகாது, தூரத்தில் இருக்கிற வேப்ப மரம் தான் ஆகும், இப்படியெல்லாம். அங்கே இருக்கிறவனுக்கு இந்த வேப்ப மரம் ஆகும்பா, இங்கே இருக்கிறவனுக்கு வந்து மலை மேலே இருக்கிற வேப்ப மரம் ஆகும்பா, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆக இதுதான் அக்கறைக்கு இக்கரை பச்சை, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு மனதை உங்களை வந்து இயற்கை உங்களுக்கு தடை செய்யுது. எல்லா வகையிலும் நீ நல்லதை கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காகவே இயற்கை எல்லா வகையிலும் தடை செய்யுது. ஆக இயற்கை தடை, அப்புறம் சொந்த தடை, அப்புறம் வந்து குடும்ப தடை, இந்த மாதிரி தடைகள் வந்து பல தடைகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி வரும். இது போக கல்வி கற்றுக்கொண்டு கல்வது ஒரு தடை, கற்றுக்கொண்டதை செயல்படுத்துவது ஒரு தடை, முதல் கல்வி கற்பது ஒரு தடை, கற்பதை செயல்படுத்துவது ஒரு தடை, இப்படி பல தடைகள் தாண்டி வரும் நேற்று. இதெல்லாம் தாண்டி வருகின்ற போது தான் இயற்கை தேர்வு முறை உங்களுக்கு நடக்குது. அதனால் அந்த வகையில் நம் நுரையீரலை நம்ம எப்படி குணமாக்குது? நுரையீரல் பிரச்சனை பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இருக்குது. 198 பேர்த்துக்கு நுரையீரல் சிக்கல் தான். இப்போ அதுதான் இந்த ஆரைன்னு சொல்லுவாங்க, ரெஸ்பிரியாட்டரின்னு என்ன, நுரையீரல் இயக்கம்னு அர்த்தம். ரெஸ்பிரியாட்டரி என்று சொன்னாலே நுரையீரல் இயக்கம்னு வரும். இன்னொன்று க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ்ம்பாங்க, பல்மோனரி டிசீஸ்ம்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நுரையீரல் அடப்பு நோயும்பாங்க. அந்த இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு போகிறதும் சரி, நுரையீரலிருந்தே இதயத்துக்கு போகிறதும் சரி. இது போக நுரையீரல் மூக்கு வழியாக காற்று போகுது இல்லையா, மூக்கு வழியாக காற்று போகிற இடத்துல ஏற்படுகின்ற அடப்பு ரொம்ப 2 வகை அடைப்பு இருக்குது. நுரையீரல் வந்து 2 வகை அடைப்பு இருக்குது. இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு போகின்ற இரத்த குழாயில் அடைப்பு, நுரையீரலிருந்து இரத்த குழாய்க்கு போகின்ற அடைப்பு, அது ஒரு படுபயங்கரமான அடைப்பு. புரியுதுங்களா? இன்னொன்று வந்து ரெஸ்பிரேட்டரி, இந்த சுவாசத்தின் வழியாக போகக்கூடிய இருக்கின்ற அடைப்பு. சுவாசத்தின் வழியாக போய் காற்றுள்ள போய் நுரையீரலுக்கு போய் அதில் ஏற்படுகின்ற அடைப்பு. அப்போ 2 முக்கியமான அடைப்பு இருக்குது. இதெல்லாம் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. இதைத்தான் COPDம்பாங்க. இன்னொன்று வந்து RIம்பாங்க, ரெஸ்பிரேட்டரி இல்னஸ்ம்பாங்க. அது இந்த சுவாசத்தில் ஏற்படுகின்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சளியில் பார்த்தீங்கன்னா இப்போ அமிலத்தன்மை இருக்குதுங்கிறான். அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் உடம்பு வந்து சமநிலைப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதில் வந்து இந்த அமைதியாக இருக்கணும், அல்லது வந்து பால் நிலையில் இருக்கணும். பால்னா சூடியம்னு பேர். அப்போ பால் நிலையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பால் நிலையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது ஏதாவது மேலேயும் கீழேயும் போச்சுன்னா தான் நமக்கு பிரச்சனை உண்டாகும்.
இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு 2000 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கரிமேலழகர் அந்த திருவள்ளுவர் எழுதிய குறளுக்கு ஆழ்ந்த நோக்கம் மறந்த காரணத்தினால தவறாக எழுதியிருக்கார். ஆக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு கிடைக்க வேண்டிய பல செய்திகள் 2000 ஆண்டுக்கு பின்பாக 2000 ஆண்டுக்கு பின்னால் தான் வெங்கடேசன்ங்கிற விஞ்ஞானி வந்து தான் வந்து கொடிய நோய்களை பாதிக்கப்படுகிறார். வெங்கடேசன்ங்கிற விஞ்ஞானி கொடிய நோய்களை பாதிக்கப்படுகிறார். அப்படி பாதிக்கப்படுகின்ற போது தான் அவர் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி நூல் வந்து முக்கியமான நூல் திருக்குறள், அப்புறம் அந்த அர்னால்டனுடைய சளி குறைந்த உணவு இதெல்லாம் எடுக்கிறார். அப்போ அவருக்கு நுரையீரல் கடுமையான சளி இருந்திருக்கிறது. இந்த சளி தான் என்ன எங்கிருந்து வருது, உணவனுடைய மாவுச்சத்தினுடைய இன்னொரு கிளைப்பிறப்பு தான், மாவுச்சத்தினுடைய கிளைப்பிறப்பு. இந்த மாவுச்சத்து உள்ளே போச்சுன்னா அதிகமாக சளி உற்பத்தி பண்ணுற மாதிரி உடம்பு மாறிக்குது. நல்லா பிடிச்சிக்கணும். மாவுச்சத்தை திங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாக இருக்கிற சளி வந்து நமக்கு பாதுகாப்பு தரும். கடைசியில் வந்து அந்த சளியே யமனாக மாறிவிடுகிறது. எல்லா பொருளும் அப்படித்தான் சொல்லுவாங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் அப்படிங்கிற அதே மாதிரி தான் இந்த உணவுப்பத லேசான சளி இருக்கலாம், மூக்குக்குள்ளே லேசான சளி, அதிலே பார்த்தா ஒரு பசை மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி பசை கிருமிகள் போகாமல் அங்கே அடைச்சி நிறுத்திக்கிறதுக்கு தடுத்து நிறுத்திருக்காக இயற்கை உற்பத்தி பண்ணுது. ஒரு உணவுப் பொருள் உள்ளே போன பொருள் லேசான அந்த வலுவலுப்பு இருக்கணும். வலுவலுப்பு இல்லைன்னா ஒரு பொருள் போகாது. புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் ஒரு வலுவலுப்பு இருக்கணும், லூப்ரிகேட்டின்னு சொல்லுவாங்க. அந்த வலுவலுப்பு மாதிரி இருக்கணும். அந்த வலுவலுப்பு இல்லை அப்படின்னா போச்சு. அதனால தான் இயற்கையாக நமக்கு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த 5ஆம் அறிவு இருக்கிற அந்த ருசி இருக்கு பாருங்க, அந்த ருசி இசை வந்து ஒன்றும் இல்லை, வயிறு நம்புறது இல்லை. 2 தடவை கேட்குற போடான்னு போகிறான். ஆனால் அந்த ஆகாரம் மட்டும் இருக்கே, அடாட சாகடிக்கிற வரைக்கும் விரும்புவாங்க. உயிரே போனாலும் ஆகாரத்தை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. 2 படம் கேட்குறான், 2 பாட்டு கேட்குறான், உடனே மனசு சலிச்சு போகுது. ஒரு படம் பார்க்குறான், சரி வேண்டாம், இந்த பாட்டு கேட்குறமா பிடிச்சி போச்சு, இந்த பாட்டு வேண்டாம். ஒரு காட்சி பார்க்குறமா, அடாட இந்த காட்சி வேண்டாம், வேற காட்டு. ஆனால் இந்த ஆகாரம் மட்டும் இருக்கு, அவனை சாப்பிட கொண்டு விடுற வரைக்கும் வச்சுக்குது. அதனால தான் வள்ளுவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாமல் ஏதாவது நீ பழக்கப்படுத்தினா, ஆராய்ச்சி பண்ணாமல் ஏதாவது பழக்கப்பட்டேன்னா, ஆராய்ச்சி பண்ணாமல் ஏதாவது தொடர்பு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு மரணத்துக்கு காரணமாக இருக்கும்னு பதிவு செய்கிறார். ஆய்ந்து கொள்ளாதன் கேள்மை கடைமுறை தான் துயரம் தரும். சரி, இப்போ பிரச்சனைக்கு வரலாம். இப்போ சளி தொற்று நோய்ங்கிறோம், அது நுரையீரல் தொற்று நோய்ங்கிறோம், அது அப்புறம் வந்து இதயத்திலேருந்து நுரையீரலுக்கு போகக்கூடிய அந்த இரத்த குழாய், நுரையீரல் குழாய், இப்படி இரத்த குழாய், அதில் ஏற்பட்டு தொற்றுங்கிறோம். இதெல்லாம் எப்படி செய்கிறது? சில பேர் பார்த்தா நெஞ்சு நிறைய சளி, நெஞ்சில் நுரையீரல் பூரா, நெஞ்சுன்னு அப்படி மார்பு, அந்த மார்பு தான் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நுரையீரல்னு பேர். நுரையீரலில் காற்று தானே இருக்கணும், ஆனால் நுரையீரலில் பூரா உப்பு நீர் அதிகமாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும், உப்பு நீர். நுரையீரலில் வந்து காற்று தான் இருக்கணும், ஆனால் நுரையீரலில் வந்து நீர் சேர்ந்துட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த கடுமையான நோயாளிகள் பூரா நுரையீரலில் நீர் போட்டுக்கணும். நுரையீரலில் காற்று தான் இருக்கணும், ஆனால் நுரையீரல் வந்து தண்ணி பை மாதிரி மாறிடுச்சுன்னா மரணம் உறுதி. கிட்டத்தட்ட புற்றுநோயே வந்துடுறாங்க. நிறைய பேர் துடிதுடித்து சாகுறாங்க. ஆக இதுக்கு பேர் நுரையீரல் தொற்று நோயின்னு பேர். ஆக உடம்புல எங்கேயுமே நீர் சத்து இருக்கக்கூடாது. அதிகப்படியாக நீர் உடம்புல எங்கேயுமே இருக்கக்கூடாது. உடம்பு அதுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஆகாரம் இருக்குது பார்த்தீங்களா, ஆகாரம் திங்கும் பொழுது, அது குறிப்பாக மாவு திங்கும் பொழுது அது தண்ணி உள்ளே தேவையில்லாமல் சேர்த்து வச்சு எல்லா பக்கம் அந்த தண்ணி பரப்பி விட்டுரும். ரொம்ப மோசமானது இந்த மாவுச்சத்து. மாவுச்சத்து என்ன பண்ணணும்னா, தண்ணி தேவையில்லாமல் தண்ணி உள்ளே இருக்க வச்சு கெட்ட நீரை அதிகப்படுத்தி உடம்பெங்கேயும் பரவ வச்சு ஒரு போலி தோட்டத்தை உண்டாக்கி பொழு நல்லா மென்னு போலி தோட்டத்தை உண்டாக்கி ஆரோக்கியம் இருக்கிற மாதிரி காட்டி, ஆரோக்கியம் இருக்கிறத மாதிரி காட்டி மரணத்தில் கொண்டு தள்ளுது இந்த மாவுச்சத்து. புரிந்து கொள்ள நீங்கள் ஒரு இப்போ நான் வந்து அன்னப்பாளைய தூய்மை சேர்க்கு பழம் சாப்பிட்ணும்னு வச்சுக்கோங்க, உடம்பு நல்லா இறுக்கிறோம், பழத்தின் வாடையோடு வெளியே போகுது. அந்த கொய்யாப்பழம் சாப்பிட்டா இந்த கொய்யாப்பழம் மனத்தோடு வெளியே போகுது. சாதாரண உணவு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, உடனே என்னன்னா 1 கிலோ 2 கிலோ எடை கூடிடுது, ஒரு பொழுதுன்னு ஆயிக்குது, இப்போ தொண்டையில் கபம் வந்துடுது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து நுரையீரலுக்கு கெடுக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், நுரையீரலுக்கு கெடுக்குது. இதயத்திலேருந்து நுரையீரலுக்கு போகக்கூடிய அந்த இரத்த குழாயை கெடுக்குது. அதே மாதிரி மூக்கு வழியாக நுரையீரலுக்கு போகக்கூடிய காற்று குழாய் இருக்கு இல்லையா, அதில் ஏற்படுகின்ற பிரச்சனை உண்டாக்குது. இதெல்லாம் இந்த மாவுச்சத்து உண்டாக்குது. யாரும் புரிஞ்சுக்கொள்ள முடியல. ஆனால் இதை திட்டமிட்டு தான் செய்ய முடியும். நீங்கள் எடுத்தேன் கழுத்து செய்ய முடியாது. ஏன்னா வசதி வாய்ப்பு இல்லாதவங்க, இல்லை நானே செஞ்சுக்கிறேன், எனக்கு யாரும் தேவையில்லை அப்படி நினைக்கிறவங்க, அரைமுறை நினைக்கிறவங்க அப்படிங்கிற வேண்டாம், வாங்கி படிச்சுட்டு அது பொறுமையாக விட்டு செய்யணும். அது தனிமையிலிருந்து செய்யணும். பழக்க வழக்கமே தனிமையாக இருக்கணும். தனிமையாக இருந்து செய்கிறவங்க இருக்குது, பழக்க வழக்கத்தையும் மாற்று செய்கிற முறை இருக்குது, இப்படிலாம் இருக்குது. அதனால் இதை படிங்க, சிந்திங்க. நிறைய பக்கங்கள் 47 பாடம் இருக்குது. ஒவ்வொரு பாடத்தையும்
நீங்கள் வருஷக்கணக்கு ஒரு பாடத்தையோ வருஷக்கணக்கு திருப்பி திருப்பி நடத்தினாலும் கூட புதுசாக கேட்குறவங்களுக்கு தான் நான் திருப்பி திருப்பி இந்த பாடம் நடத்துகிறேன். படத்து இருக்கிறவங்க சும்மா பார்த்துட்டு போகிறாங்க, பொழுதுபோக்காக பார்க்குறவங்க தான் 198 பேர் இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் தான் செலவானாலும் பரவாயில்ல, நம்ம வந்து வீட்டை கட்டுறதுக்கு 1 கோடி செலவு பண்ணுறோமே, நம்ம உடம்பை கட்டுவது, நம்ம உடம்பை கட்டி அமைப்பதற்கு நீண்ட காலம் வைத்துக் கொள்ளலாமே அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இதில் வர முடியும். அரசு ஊழியர்கள், அதிக சம்பளம் வாங்குறவங்க, இல்லை இதுக்கு நியாயம் எவ்வளோ செலவுனாலும் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வர முடியும். நானும் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா இதை வந்து இந்த கௌரவமாக மதிக்கணும், ஆசிரியரை மதிக்கணும். உலகத்தினுடைய புதிய முயற்சி. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக, 200, 300, 400 ஆண்டுகளுக்கு முன்பாக குருகுல மருத்துவம் இருந்திருக்கிறது, தாபதர் மருத்துவம் இருந்திருக்கிறது, தாபதர் பள்ளிகள் இருந்திருக்கின்றன, குருகுல பள்ளிகள் இருந்திருக்கின்றன. அங்கே விண்வெளி கல்வி இருந்திருக்கிறது, கட்டட இருந்திருக்கிறது, வாஸ்து என்கிற கட்டடக்கலை இருந்திருக்கிறது, சோதிடம் என்கிற விண்வெளி கலை இருந்திருக்கிறது. இப்போ இருக்கலாம் போய் புரியுதுங்களா, வைத்து பொழப்புக்காக இல்லை. விண்வெளியில் எப்படி வீடு கட்டி வாழ்வுதல், அதற்கான கருவிமுறை என்ன, இப்படியெல்லாம் நமக்கு இருந்திருக்கிறது. புரிந்து கொள்ள முடியாத கடுமையான ஐந்திர வல்லமை, இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியல. மையன் எழுதிய ஐந்திர வல்லமை, மையன் எழுதிய பிரம்ம, இதெல்லாம் நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதை வைத்துக்கொண்டு மருத்துவம் செய்ய முடியும். இதில் பார்த்தீங்கன்னா யோகியின் சுயசரித்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் 371 பக்கத்தில் 371 என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, கிரியா யோகம் என்பது மனித ரத்தத்தில் உள்ள கரியத்தை அகற்றி பிராணசக்தியை மூலம் புத்துணர்ச்சி பெற செய்யும் ஒரு மன உடல் சம்பந்தமான மருத்துவமாகும், ஒரு எளிய முறையாகும். அதாவது கிரியா யோகம் என்பது மனித ரத்தத்தில் உள்ள கரிமத்தை அகற்றி பிராணவாயுவின் மூலம் புத்துணர்ச்சி பெற செய்யும் மன உடல் நூல் அடிப்படையிலான ஒரு எளிய முறையாகும். இந்த நூல் இருக்குதப்பா, இது மன உடல் சம்பந்தமான நூல் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த மன உடல் சம்பந்தமான நூலுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ரத்தத்தில் இருக்கிற கரிமம், ரத்தத்தில் எப்படியே கரிமம் வந்துச்சு? ரத்தத்தில் ஆக்சிஜன் இருக்கணும். அப்போ கரிமம் எங்கிறது வந்து இருக்க முடியும்? அப்போ காற்றுல கரிமம் கிடையாது, ரத்தத்தில் எப்படி கரிமம் வந்துச்சு? ஏன்னா காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா 21 விழுக்காடு ஆக்சிஜன் இருக்குது, 78 விழுக்காடு நைட்ரஜன் இருக்குது, 2ஐயும் கூட்டினா 99. அப்போ இந்த 1 விழுக்காடு தான் மற்றதெல்லாம். அப்படின்னா காற்றுல கார்பன் இல்லை. ஆனால் காற்றுல கார்பன் இல்லை. அப்போ சுவாசம் பண்ணுறப்ப உள்ளே போகுது. ஆனால் ரத்தத்தில் கார்பன் எப்படி வந்தது? இந்த கேள்வி யாராவது கேட்டிங்களா? கேட்கறது யாருக்கு? 2000 ஆண்டுக்கு முன்பாக இந்த இது ஒன்று இருக்குதுங்கிறாங்க. இந்த புத்தகத்தில் ஆதாரம் இருக்குது. இதை வைத்துக்கொண்டு நுரையீரல் நோய் எப்படி குணமாக்குவது? அதான் கேள்வி. ஆக ஒரு எளிய முறையாகும் இது. இந்த அதிகப்படியான பிராணவாயு, அப்போ அதிகப்படியான பிராணவாயு எங்கே இதுக்குன்னு எப்படி உள்ள செலுத்துவீங்க? நோய் வந்தாச்சு, அடைச்சி கிடக்குது, நுரையீரல் பூரா சளி ஏறிடுது, கார்பன் ஏறிடுது, ரத்தத்தில் கார்பன் ஏறிடுது, அடைச்சி கிடக்கிற மூக்கில் எப்படி கார்பனை செலுத்துவீங்க? அப்படின்னா என்ன, எங்கே தப்பு? அப்போ உள்ள வந்து நியமங்கிற கலையை கற்றுக்கிட்டா தான் கரிம தாதுக்களை அகற்ற முடியும்னு இதில் பதிவு இல்லை. அதனால தான் எப்பொருள் யார் யாருக்கு கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆகையினால காலை முதல் மாலை வரை நேரி மருந்தாக இருந்து மாலை ஒரு வேளை மட்டும் நீங்கள் இந்த பயிற்சி செய்யணும். பழையபடி தான். இல்லைன்னா ஆசிரியர் சந்திக்கணும், இல்லாட்டா வேறு வழியே இல்லை. நன்றி, வணக்கம்.